அண்மை செய்தி. தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி காரில் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரம். வணக்கம். தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி அவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் சிவசாமி அவர்களுடைய அந்த காரை மறித்து தற்போது பறக்கும் படையினர் இந்த சோதனை செய்து வருகிறார்கள். அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி தொடர்ந்து இரட்டை இலை சின்னத்தை ஆதரித்து வாக்குகள் சேகரித்து வருகிறார். ஏரல் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் சென்று அவர் வாக்கு பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவரது பிரச்சார வாகனத்தை தொடர்ந்து 3 கார்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த 3 கார்கள் வேட்பாளர் செல்லக்கூடிய வாகனம் என 4 வாகனத்தையும் மறித்து தற்போது சோதனை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிகாரிகள் தொடர்ந்து அந்த வேட்பாளருடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய பாம்ப்ளேட், அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த கட்டப்பை என்னென்ன பொருட்கள் இருக்கின்றது, என்ன இருக்கிறது என்பது தொடர்பாக அவர்கள் தொடர்ந்து அந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சோதனையை பொறுத்தவரையிலே ஏதாவது இருக்கின்றதா என்று சோதனை செய்து பார்த்தபோது 3 வாகனங்களில் சோதனை செய்து பார்த்தும் எந்த பொருட்களும் கிடைக்கவில்லை. எனவே அதிகாரிகள் சார் நீங்கள் போகலாம் என்று சொல்லி சிவசாமி வேலுமணி அவர்களை போகலாம் என்று சொல்லிவிட்டார்கள். தற்போது அந்த அதிமுக வேட்பாளர் வாகனத்தில் எதுவும் கிடைக்காத காரணத்தால் அதிகாரிகள் செல்லலாம் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் தற்போது மீண்டும் தங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்குவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக காரினுடைய அந்த முன்புறம், அதே போல டிக்கி போன்றவற்றை எல்லாம் ஓபன் செய்து அந்த காரினுடைய வாகனத்தில் ஏதேனும் அந்த சீட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஏதாவது இருக்கிறதா என்று சோதனையை மேற்கொண்டார்கள். சோதனையில் எதுவும் சிக்காத காரணத்தினால் அதிகாரிகள் வேட்பாளரிடம் நீங்கள் போகலாம் சார், உங்கள் பிரச்சாரத்தை தொடருங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.